வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே. சண்டே வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸு, லைக் மீட்டிங் லிங்க்ஸு, நோட்ஸ் லிங்க்ஸு, இமேஜஸ் கிளியராக இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஜஸ்ட் சண்டே வரைக்கும் டைம் கொடுங்க. ஸோ சண்டே அன்னைக்கு ஐ அப்டேட் ஆல் த நோட்ஸ், மைண்ட் மேப்பு, இந்த ரோட் மேப்பு, அசைன்மெண்ட்ஸு, எவ்ரி திங் வில் பி அப்டேட்டட் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே நான் அப் டு டேட் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் மீட் லிங்க் வந்து லைக் பிஃபோர் த டே, அதான் பிஃபோர் த டேனா உங்களுக்கு கிளாஸ் நடக்குன்னா ஒரு 1:30 போலியே நான் உங்களுக்கு 1:30க்குள்ளே 1:32 மேக்ஸிமம் 3க்குள்ளே நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ தட் லைக் மோஸ்ட்டாக இதே டேஸில் தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் 8. ஓகேங்களா? லிங்க்ஸ் வந்து நான் கரெக்டாக சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லைக் லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் த கோட். ஓகேங்களா? லைக் டிரைவுக்கு எல்லாருக்குமே ஆக்சஸ் வந்துருச்சுல. இன்கேஸ் யாருக்கா வரலன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, எத்தனை டேல இருக்கும்? டே 5. ஓகே, டூரிசம் ப்ராஜெக்ட் பண்ணுறோமா? ஓகே, நிமிஷம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வில் ஸ்டார்ட் வித் பேஜ் 2. ஓகேங்களா? பேஜ் 1 கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. கரெக்டாக? சரி, ஓகே. ஓகே, ஐ திங்க் ஸோ நம்ம பேடிங் வரைக்கும் பார்த்துருந்தோம். சரி, ஓகே, ஐ ஜஸ்ட் டூ ஒன் ஸ்மால் ரீகேப் ஆஃப் பேடிங் மார்ஜின் எப்படி போடுறதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் பார்டரோட எல்லாமே. டுடே வில் ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட் ஒரு 9:40 அந்த மாதிரிக்குள்ளே வில் கம்ப்ளீட். ஓகேங்களா? ஒரு 10-15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ 9:45 ஐ எண்ட் த கிளாஸ். ஓகேங்களா? மோஸ்ட்டாக அதுக்கப்புறம் டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி டைமிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வில் ஹேவ் இட் பை ஷார்ப் 8. ஓகேங்களா? ஓகே, ஓகே ஓகே. ஓகே, இது வரைக்கும் நம்ம சிஎஸ்எஸ் பார்த்தோம். நீங்கள் அந்த சிஎஸ்எஸ்ல எப்படி HTML நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 3 டேக் நீங்கள் நல்லா கற்றுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து H1 டேக், ஒன்று பேராகிராஃப், ஒன்று பட்டன். ஸோ இது 3 நீங்கள் HTML நிச்சயமாக போட கற்றுக்கணும். ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் எமோட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் கிரியேட் அ நியூ ஃபைல் 6.html. ஸோ ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன கற்றுக்கணும், பாய்லர் பிளேட். எப்படி பாய்லர் பிளேட் கிரியேட் பண்ணுறது? HTML5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாய்லர் பிளேட் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிடும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியணும் ஹெட்ல வந்து நான் ரிலேட்டட் டு அவர் கண்டென்ட். இங்கே தான் வந்து கண்டென்ட் போட போகிறோம் பாடிக்குள்ளே. ஓகேங்களா? சரி, இதுக்குள்ளே நான் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 டேக்கு. H1 டேக்கில் ஹெட்டிங் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து டூரிசம் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? ஸோ H1, அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃபு சொல்லி ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு பட்டன். இது 3 நீங்கள் வந்து போட கற்றுக்கிட்டிங்கன்னா HTML ஒரு வெல் அண்ட் குட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் நோட்ஸில் சொன்னது லைக் போன 2 லெக்சரில் பார்த்தது நீங்கள் பார்த்தா கூட போதும். பட் எது பார்த்தீங்களோ இல்லையோ, எது உங்களுக்கு லைக் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ இல்லையோ, இந்த 3 டேக் வந்து கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? சரி, இதை வச்சு மட்டும் தான் யூ கேன் பில்ட் மெனி வெப்சைட்ஸ். கெட் ஸ்டார்டட் சும்மா போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 3 டேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்னன்னா குரூப்பிங். கண்டெய்னர் எதுக்கு, இந்த டிவ் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது கண்டெய்னர். ஸோ இது வந்து குரூப் பண்ணுறதுக்கு 2-3 HTML எலிமெண்ட்ஸை குரூப் பண்ணி ஒரு கண்டெய்னர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இது வரைக்கும் HTML கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ். ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். அதை வந்து எப்படி HTML வந்து HTML வைக்கிறோமோ அதுமாதிரி சிஎஸ்எஸ்க்கு வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ அது வந்து .css வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிரியேட் லிங்க் பண்ணணும். உங்கள் HTML CSS லிங்க் பண்ணணும். அதுக்கான எமௌண்ட் வந்து லிங்க்கு சிஎஸ்எஸ்.
புரியுதுங்களா? இப்போ நான் இந்த ஸ்டைல் இல்லை, ஓகே வில் கிரியேட் அதர் திங். ஸோ டே 6 டாட் சிஎஸ்எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டீங்களா ப்ரோ? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணுறோம், லைக் ஒரு 2 minutes தான் ஆகும். ஜஸ்ட் லிங்க் பேசிக்ஸ் லிங்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வில் டூ ஸ்மால் ஸ்டைலிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் செலக்ட் பண்ணுற சொல்லியிருந்தேன். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஹவ் டு யூஸ் சம்திங் கால் செலக்டர். செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எதுக்கு வந்து சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணணும்னு தெரியும். இந்த பேராகிராஃப்க்கு அப்ளை பண்ணுமா, இந்த பட்டனுக்கு அப்ளை பண்ணுமா, அந்த மாதிரி. ஸோ அது எப்படி பண்ணுறது? யூசிங் சம் செலக்டர்ஸ். நம்ம என்ன செலக்ட் பார்த்துருந்தோம்? கிளாஸ் செலக்டர் வச்சு செலக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஹெட்டிங் வச்சுக்கிறேன் சும்மா. ஓகேங்களா? ஸோ இந்த பேர் வச்சதை என்ன பண்ணணும்? சிஎஸ்எஸ் ஃபைலில் போயிட்டு கிளாஸ்னால டாட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ டாட் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வச்ச பேர் ஓப்பன் கல்லி கர்ஸ் கல்லி. ஸோ இதில் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். லைக் நான் சும்மா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி போடுறேன். இன்னைக்கு வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் மச் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? வி ஆர் கோயிங் டு மூவ் இன் டு டெய்ல்வின். நான் டெய்ல்வின் பற்றி இன்றைக்கி டெய்ல்வின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கொஞ்சம் மோஸ்ட்டாக வந்து வி ஆர் கோயிங் ட்ரை லாஸ்ட்டாக எழுத போகிற சிஎஸ்எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் மைக்ரேட்டிங் டு கம்ப்ளீட்டாக டெய்ல்வின், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக. ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து ஸ்டைலிங் எழுதிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்டைல் அப்ளை ஆச்சா பார்க்கலாம். ஓகே, இன்னும் டே 5லே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட். டே 6. ஓகேங்களா? ப்ரோ சொல்லுங்க. மெட்டா எலிமெண்ட்ஸ் ஒரு வாட்டி பண்ண முடியுமா ப்ரோ இது முடிச்சுட்டு? நம்ம கடைசியில் பார்க்கலாம், நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து கிளாஸ் போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்க்கு சும்மா ஒரு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் இருக்கனால டாட் வைக்கிறோம். அப்புறம் பேராகிராஃப் ஓப்பன் கல்லி கர்ஸ் கல்லி. நம்ம ஏதாவது லைக் ஸ்டைல்ஸ் மட்டும் சும்மா கலர்னே போட்டுக்கலாம். ஸோ க்ரீன். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் சிஎஸ்எஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் வி சா ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் லைக் மார்ஜின், பேடிங், அப்புறம் லைக் இன்னைக்கு வந்து பார்டர் பார்க்கணும். ஸோ மார்ஜின் எதுக்கு, பேடிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொல்லியிருந்தேன் எல்லா HTML எலமெண்ட்டுக்கும், இதுக்கும் சரி, பேராகிராஃபுக்கும் சரி, பட்டனுக்கும் சரி, தெர் வில் பி சம்திங் கால்டு ஒரு பாக்ஸ் மாடல் மாதிரி. ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பாக்ஸில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, வித் இருக்கும், ஹைட் இருக்கும், மார்ஜின் இருக்கும், பேடிங் இருக்கும், பார்டர் இருக்கும். இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் சேர்ந்து தான் இட் இஸ் கால்ட் பாக்ஸ் மாடல். ஸோ அது எப்படி நான் பார்க்குறேன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் தெரியுதா, ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் மார்ஜின், பேடிங், பார்டர், அதுக்கப்புறம் வித் அண்ட் ஹைட். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்ந்து தான் இட் இஸ் கால்டு ஸோ பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் போடுற எல்லா HTML எலிமெண்ட்டுக்குமே இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் மாடல் இருக்கும். சரி ஓகே, இதில் வித்து ஹைட் எல்லாமே புரிஞ்சிருச்சு எனக்கு. வித்தில் வந்து ஐ டோல்ட் யூ அபவுட் வியூ போட்டு, வியூ ஹைட்டு அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வித் அண்ட் ஹைட் கரெக்டாக புரிஞ்சிச்சு. கரெக்டாக? ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேராகிராஃப்க்கு எப்படி வந்து வித்து கொடுக்கணும், சேம் தான். வித்து அதோட ப்ராப்பர்ட்டி ஹைட்டு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 150 வருது பார்த்தீங்களா? இப்போ 150 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா லைக் கலர் கொடுக்கறதுக்கு பதிலாக ஜஸ்ட் கிவன் பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வித்து கொடுத்தோம். கரெக்டா? சரி, பார்த்தீங்களா 150 பிக் வித் இருக்கு. வித்னா என்னது? லெஃப்ட் டு ரைட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வித்னா லெஃப்ட் டு ரைட், ஹைட்னா டாப் டு பாட்டம். ஓகேங்களா? அதாவது வெர்டிக்கல், ஹரிசாண்டல் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வித்து கொடுக்குறது. ஸோ வித் இன்க்ரீஸ் பண்ணால் தெரியுதா உங்களுக்கு? வித் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதான் வித். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே 6 எல்லாமே க்ளோஸ் பண்ண. ஓகேங்களா? ஹைட் எதுக்கு அப்படின்னா, ஐடி நான் சொல்லியிருந்தேன் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேங்களா? ஹைட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் பி 250 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்தா ஹைட். ஹைட் வந்து டாப் டு பாட்டம் பாருங்க, டாப் டு பாட்டம் தெரியுதுங்களா? எக்ஸாக்டாக இப்போ நான் ஓவர் பண்ணி காட்டுறேன். இந்த பாக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா 250 இருக்குது வித், 250 இருக்குது ஹைட். ஸோ மீதி எல்லாம் 0ல் இருக்குது. நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இன் பாக்ஸ் மாடல். ஸோ வித் அண்ட் ஹைட். ஸோ எப்போ வந்து மார்ஜின் அப்ளை பண்ணணும், எப்போ வந்து பேடிங் அப்ளை பண்ணணும், அதுவுமே நல்லா புரியணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் இல்லை, இந்த HTML டேக் எலமெண்ட்டுக்கும் இந்த HTML எலமெண்ட்டுக்கும் இல்லை, எலமெண்ட்டுன்னு சொல்லலாம், டேக்னு சொல்லலாம். லைக் எக்ஸாக்டாக சொல்லணும்னா திஸ் இஸ் கால் டேக். கரெக்டாக? ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குக்கும் லைக் இந்த பேராகிராஃப் டேக்குக்கும் இந்த ஹெட்டிங் டேக்குக்கும் நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ்
மார்ஜின். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து பேடிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து whenever you want space inside that element. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ இது வந்து கண்டென்ட் கரெக்டா, இது வந்து பேராகிராஃப் எலமெண்ட். ஸோ இதுக்கு பாக்ஸ் மாடல் இருக்கும். இப்போ எனக்கு இதுக்குள்ளேயே ஸ்பேசிங் கோட், இந்த பாக்ஸ்க்குள்ளேயே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாக்ஸ்க்குள்ளேயே எனக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு யூஸ் பேடிங். ஓகேங்களா? ஸோ நான் பேடிங் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு மார்ஜின் போட்டு காட்டுறேன். இப்போ நான் பேடிங் 5 பிக்சல்ஸ். ஓகேங்களா? யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் நான் சொன்னது தான். யூனிட்ஸ் வச்சு கன்ஃபியூஸே ஆகிக்க வேணாம். ஓகேங்களா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? பிக்சல்ஸ்னால் இதான் வந்து ஸ்மால்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெம் இருக்கு. ரெம் என்னோட வேல்யூனா 16 பிக்சல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ரெம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்டு, வியூ டபிள்யூ. வியூ போர்ட்னா ஒன்றும் இல்லை, 100% ஆஃப் யுவர் ஸ்க்ரீன். ஸோ இது வந்து அதே தான் 100%. ஓகேங்களா? இது வந்து வித்துன்னு சொல்லலாம், 100% வித்து. இது வந்து 100% ஹைட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இருக்குது பிக்சல். இது தவிர்த்து நிறைய இருக்குது, ஈரம் ஈரம், ஸோ அது ஆர்எம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க போட்டு. மோஸ்ட்டாக இந்த 4 தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிக்சல்ஸ்லேயே ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரெம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிக்சல்ஸில் நல்லா கம்ஃபர்டபுள் ஆனோடனே ரெம்முக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், 5 பிக்சல்ஸ் பேடிங் கொடுத்துருக்கேன். I'll just do one refresh. ஸோ மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரோ பேடிங் என்ன பண்ணணும் ஒரு வாட்டி சொல்றீங்களா ப்ரோ? மறுபடியும் ஓகே ஓகே. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எல்லாத்துக்குமே வந்து பாக்ஸ் மாடல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இப்போ பாருங்களேன், இதுக்கு வந்து பாக்ஸ் மாடல் ஃபார்ம் ஆயிருக்கா? எந்த இதுக்கு பாக்ஸ் மாடல் ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த பேராகிராஃப் தெரியுதா? இந்த பேராகிராஃப்க்கு பாக்ஸ் மாடல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும். அதுக்கு தான் நான் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. எக்ஸாக்டாக இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும்னா, ஸோ பார்த்தீங்களா ஸ்பேஸ் வந்திருக்கு எல்லா சைட்லையும் வந்து அந்த ஈக்குவலாக வந்துருக்கு பாருங்க. 20 20 20 20 20 20. இதே இந்த பாக்ஸை விட்டு வெளியே தெரியுதுங்களா? இப்போ இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் ஸ்பேஸ் கொண்டு வரணும்னா அப்போ வந்து நீங்கள் வந்து மார்ஜின் யூஸ் பண்ணணும். ஸோ எப்போ வந்து அந்த பேராகிராஃப்குள்ளேயே உங்களுக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு யூஸ் பேடிங். ஸோ இந்த பேராகிராஃபுக்கும் இந்த பட்டனுக்கும் ஸ்பேஸ் கொண்டு வரணும், இல்லை இந்த பேராகிராஃப்க்கும் இந்த ஹெட்டிங்க்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் மார்ஜின். ஸோ மார்ஜின் 10 பிக்சல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து தெரியுதுங்களா? டாப்ல 10, பாட்டம்ல 10, லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் 10 10 வந்திருக்கு. தெரியுதுங்களா? 10 பிக்சல்ஸு, இங்கே 10 பிக்சல்ஸு, இங்கே 10 பிக்சல்ஸ், இங்கே 10 பிக்சல்ஸ். இதே எனக்கு வந்து டாப்ல மட்டும் 10 பிக்சல்ஸ், கீழே பாட்டம்ல மட்டும் 10 பிக்சல்ஸ் அப்படின்னா அப்படி வேணும் அப்படின்னா வந்து அப்படி கொடுத்துக்கலாம். மார்ஜின் டாப்பு எனக்கு 20 பிக்சல்ஸ் வேணும், மார்ஜின் பாட்டம் ஒரு 30 பிக்சல்ஸ் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இங்கே 30, இங்கே 20 வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து தெரியுதா அந்த எல்லோ கலர் லைனு? பார்த்தீங்களா? ஸோ இந்த பாக்ஸ் மாடல் விட்டு டாப்பில் வந்து ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா, பாக்ஸ் மாடலை விட்டு பாட்டமில் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு யூஸ் மார்ஜின். இதே இந்த பாக்ஸ்க்குள்ளேயே, அதாவது இந்த பேராகிராஃப்குள்ளேயே ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா பார்த்தீங்களா? இந்த இடத்துல, இந்த இடத்துல மவுஸ் பாருங்க, இந்த இடத்துல, இந்த இடத்துல 5 5 5 5 பிக்சல்ஸ் வந்து லைக் 20 20 பிக்சல்ஸ் வந்திருக்கும் பாருங்க. இதே பாருங்க, இந்த மார்ஜின் கொடுத்துருக்கேன். மார்ஜின் வந்து இந்த டாப்ல, இந்த டூரிசம்க்கும் இந்த பேராகிராஃப்க்கும் நடுவில் இதை பாருங்க. அதே மாதிரி இந்த பட்டனுக்கும் இதுக்கும் நடுவில் பார்த்தீங்களா எல்லோ கலர்ல வருது பார்த்தீங்களா? அதான் மார்ஜின். ஸோ கேட்பாங்க எப்போ வந்து எனக்கு மார்ஜின் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து பேடிங் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு.
அப்போ நீங்கள் சொல்லலாம் இன்கேஸ் 2 டிவ்வுக்கும் இல்லைனா 2 எலமெண்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும்னா யூ ஹேவ் டு யூஸ் மார்ஜின். இதே அந்த லைக் அந்த டேகுக்குள்ளேயே ஓகேங்களா, அந்த பாக்ஸ் மாடலுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் பேடிங். ஓகேங்களா, சரி ஓகே. இதுக்கப்புறம் இந்த பார்டர் என்னது, இது வந்து பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் ரைட்டு அது எல்லாமே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேடிங் லெஃப்ட் ரைட் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்டர் ஓகேங்களா, பார்டர் நல்லா பாருங்கள். பார்டர் வித் பார்டர் கலர் பார்டர் ரேடியஸ் மொத்தம் இந்த 3 இருக்குது. ஸோ இந்த 3 அப்படியே லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் ஓகேங்களா, தெரியுதுங்களா? பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஷேப் இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் கர்வ் பண்ணுதுல, அதுதான் வந்து பார்டர் ரேடியஸ் பண்ணக்கூடியது. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் கோ வித் ஆர்டர். ஸோ பார்டர் ரேடியஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைக் இங்கே பார்டரோட வித்தை பார்க்கணும். 15 பிக்சல்ஸ் வைக்கிறேன். ஓகே, என்னன்னா you have to give something like ஒரு நிமிஷம் ஜஸ்ட் அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதான் தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பார்டர். நான் ஷார்ட் அண்ட் எழுதியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஒரிஜினலான லைக் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்டர்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸை சுற்றி ஒரு இது வருது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு பாக்ஸ் மாடலில் விஷுவலைஸாகவும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மார்ஜினுக்கும் பேடினுக்கும் நடுவில் இருக்கிறதா வந்து பார்டர். ஓகேங்களா, ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்டருக்கு வெளியே தான் வந்து மார்ஜின் அப்ளை ஆகும் என்றைக்குமே. ஸோ இப்போ மார்ஜின் 10 பிக்சல்ஸ் டாப் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து இந்த பார்டர்லேருந்து 10 பிக்சல்ஸ் ஸ்பேஸ் வந்து அப்ளை ஆகும், அதான் மார்ஜின். ஸோ அதை நான் எப்பயுமே சொன்னேன், மார்ஜின் வந்து எப்பயுமே வந்து பாக்ஸை விட்டு வெளியே லைக் பாக்ஸ் விட்டு வெளியே உங்களுக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும் மார்ஜின் யூஸ் பண்ணுங்கள். பாக்ஸ்க்குள்ளே ஸ்பேஸ் கொண்டு வரணும். பாக்ஸ்க்குள்ளேனா இந்த பார்டர்லேருந்து உள்ள அப்படின்னா பேடிங் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி காட்டுறேன். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு கிவ் பார்டர் வித் ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்டர் கலர் இல்லை பார்டர் ஸ்டைல் கூட வேணாம், பார்டர் வித் ஓகேங்களா, பார்டர் கலர். சரி தனித்தனியாக எழுதிக்கலாம், இல்லை ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் ஒன்றா கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மேபி ஐ கிளீப் சம்திங் லைக் எல்லோ. ஏன் வரலன்னா பார்டர் ஸ்டைல் கொடுக்கல. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பார்டர் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா பார்டர் ஸ்டைல் கொடுத்தா மட்டும்தான் வரும். பார்டர் ஸ்டைல் இஸ் ஆல்வேஸ் மேண்டேட்ரி. ஓகேங்களா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
பார்டர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பார்டர் ஸ்டைல் இஸ் மேண்டேட்ரி. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 விஷயம் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு பார்டர் தான் போட்டு காட்டியிருக்கேன். இன்னும் நான் அந்த ஃப்ளோவில் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோவில் பார்க்கலாம். ஸோ பார்டர் வித்துனா ஒன்றும் இல்லை, அந்த பார்டரோட இது சரிங்களா சைஸிங் தான். இப்போ 1 கொடுத்தா எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் பார்டரு. மேபி இப்போ நான் 20 கொடுத்துருக்கேன், அதனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. மேபி 2 கொடுக்குறேன் பாருங்கள். லைக் பார்டர் அப்ளை ஆகுது, பட் ஆனால் அந்த ஸ்பேஸ் பாருங்கள் 2 பிக்சல்ஸ் தான் இருக்குது. இதே நீங்கள் 5 பிக்சல்ஸ் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா 5 பிக்சல்ஸ் பாருங்க, 5 பிக்சல்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்டர் வித் ப்ராப்பர்ட்டி. எனக்கு இதே வந்து வித்தை வந்து நீங்கள் வேறு மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்களேன், எனக்கு டாப்பில் மட்டும் வித்து அதிகம் வேணும், ரைட்டு மட்டும் வேணும், பாட்டம் மட்டும் வேணும், லெஃப்ட் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது? சொல்லுங்கள். பார்டர் ஸ்டைல் சாலிட்னு கொடுத்துருக்கீங்க ப்ரோ, அது பண்ணா என்ன ப்ரோ ஆகுது? எதுவும் டிஃப்ரென்ஸ் அது வெப்சைட் என்ன எப்படி ஷோ ஆகுது? சரி, ஓகே, உங்களுக்கு வேற எது கொடுக்குறேன். தெரியுதுங்களா? ஓகே, டிசைனுக்கா ப்ரோ? ஆமாம், நீங்கள் சாலிட்னு போட்டிங்கன்னா அந்த ஃபுல்லாகவே அந்த இது வந்து கலர் வந்து லைக் ப்ளைனாகவே இருக்கும். இதுவே நிறைய அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணால் டிசைன்டாக வரும். ஆமாம், அவ்வளோதான். ஓகே ப்ரோ. நீங்கள் இங்கே இந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய டிசைன்ஸ் வரும். நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஓகே ப்ரோ. ஸோ நான் சாலிடாகவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா, இதுதான் சாலிடு. ஸோ இது வந்து மேண்டேட்ரி, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷார்ட் அண்ட் கமாண்டு, நீங்கள் எல்லாமே சேர்த்து கூட ஒன்றா கூட கொடுக்கலாம். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வித்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதோட கலர், அதுக்கப்புறம் நான் சொன்ன மேண்டேட்ரி ஃபீல்டு ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எனக்கு வித்து வந்து தனித்தனியாக ஏன் கொடுக்கணும்? வித்தை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வித்தை தனித்தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுனா பார்டர் வித்து பாருங்க, டாப் லெஃப்ட் வித்து, மேபி பார்டர் டாப், இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கொடுத்தனாலும் கொடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? டாப் மட்டும் 20 பிக்சல்ஸ். இப்போ எனக்கு பாட்டம் மட்டும் வேணும்னாலும் பாட்டம் மட்டும் கொடுத்துக்கலாம். அது வந்து பார்டர் பாட்டம் வித், இது வந்து எனக்கு 50 பிக்சல்ஸ் இருக்கணும். நீங்கள் தனித்தனியாக கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், பாட்டம் மட்டும் 50 பிக்சல்ஸ் இருக்கு. ஓகே, வில் கம் இன் டு த ப்ராஜெக்ட் ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு உங்களுக்கு நான் அந்த பார்டரோட கான்செப்ட் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ பார்டர் கலர், இந்த பார்டர் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் பார்டர் கலர். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், லைக் க்ரீன் எல்லோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே அதுவுமே அதே தான், டாப் மட்டும் வேணால் பார்டர் கலர் டாப் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வேறு கலர் கொடுத்துக்கலாம். பாருங்க, டாப் மட்டும் எனக்கு எல்லோவில் இருக்கா? ஸோ மேபி ஐ சேஞ்ச் டு கிரே. தெரியுதுங்களா? டாப் மட்டும் கிரே கலரில் மாறி இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் டாப்பு லெஃப்ட் ரைட்டு தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். ஆர் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இது டாப் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டுக்கலாம். இல்லைனா ஒரேடியாக வித்துன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். அதே மாதிரி பார்டர் கலர் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக 4 சைடுமே அப்ளை ஆகும். ஸோ ஸ்டைலும் அதே தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வேணுன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம். சரி, ஓகே. இது வந்து கலர் சொல்லிட்டேன், வித்து சொல்லிட்டேன். ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தெரியுதுங்களா? இந்த இது வந்து லைக் கர்வ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு கர்வ் வந்துருக்குல்ல, அந்த மாதிரி எப்படி கர்வ்ஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நீங்கள் ஒரு 15 பிக்சல்ஸ் வச்சிங்க அப்படின்னா வந்து தெரியுதுங்களா? அந்த கர்வ்னஸ் வருது.
ஸோ இனிமேல் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறேன். இப்படி 35 பிக்சல்ஸ் கொடுத்துட்றேன். தெரியுதுங்களா? கொஞ்சம் இன்னும் அதிக கர்வ் இருக்கு. லைக் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணீங்கன்னா வில் பி ஷோவிங் யூ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இதான் வந்து பார்டர் ரேடியஸ். ஸோ அந்த கர்வ்னஸ் கொண்டு வரதுக்கு. இதே எனக்கு டாப்பில் மட்டும் வேணும், லெஃப்ட்டில் மட்டும் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதுலேயே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்லாம் இருக்குது. பார்டர் டாப் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒரு 2 பிக்சல்ஸ் கொடுப்போமா? தெரியுதுங்களா? இது மட்டும் டாப்ல இருக்கு. ஸோ டாப்ல மட்டும் டாப் லெஃப்ட், இதே டாப் ரைட்டு, பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட், இந்த மாதிரி வந்து நீங்கள் 4 இதுவுமே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்டான மெயினான ஆப்ஜெக்ட் என்னன்னா பார்டர் எதுக்கு வருதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். எங்கே இருக்குது பார்டரு? மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் நடுவில் இருக்கிறது தான். அதான் கண்டென்ட்டோட டாப்ல இருக்கும். அதான் வந்து பார்டர். ஸோ பார்டருக்குள்ளே 3 விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஒன்று பார்டரோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதான் பார்டரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். தெரியுதுங்களா? இப்போ நம்ம கொடுத்த 20 பிக்சல்ஸு தெரியுதுங்களா? பார்டரோட சைஸ். ஸோ அதுக்கு வந்து வித் ப்ராப்பர்ட்டி. இதே பார்டர் கலர்னா பார்டரோட கலர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ். ரேடியஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த லெஃப்ட், ரைட்டு, பாட்டம், டாப், இதுக்கு வந்து கர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் பார்டர் இதில் பாக்ஸ் மாடலில். பாக்ஸ் மாடல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, வில் கம் இன் டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஐ எம் நாட் கோயிங் டு டீச் யூ வித் கோர் திங். ஸோ கோரில் இல்லாமல் வில் ட்ரை டு டூ இட் வித் டெய்ல்விண்ட். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். டெய்ல்விண்ட் வந்து கஷ்டமே இல்லை. ஓகேங்களா? எப்படி ஈஸியாக வந்து மூவ் பண்ணுறது இப்போ வெனிலாலேருந்து டெய்ல்விண்ட் அப்படின்றது சொல்கிறேன். ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ரோ வேண்டிய சொல்லுங்க. ப்ரோ இப்போ அந்த ஒரு இமேஜ் காட்டினீங்கல்ல, அதில் வந்து இந்த டூரிசம் ஹெட்டிங் பேரா சப்மிட் அந்த 3 பட்டனுக்கும் சேர்த்து பார்டர் இருக்குல்ல. இப்போ இது நம்ம மூணுத்தையும் டிவ்ல குரூப் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பார்டர் கொடுக்கணுமா? ஓகே, இந்த கார்ட் பண்ணிடலாமா? சரி, ஓகே. இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த மொத்தம் இங்கே வந்து ஹெட்டிங் இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை குரூப் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுதான் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னரை பார்டர் இது வந்து லெஃப்ட்டில் கொஞ்சம், ரைட்டில் கொஞ்சம். கரெக்டாக? ஸோ எது யூஸ் பண்ணுவீங்க இதில்? பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ டாப் லெஃப்ட்டில் மட்டும் கொஞ்சம் கர்வ், டாப் ரைட்டில் கொஞ்சம் கர்வ், லெஃப்ட்டில் கொஞ்சம் கர்வ். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. சரி, ஓகே, நான் உங்களுக்காக ஒரு தடவை பண்ணி காட்டிடுறேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த கார்டை வந்து பண்ணிடலாமா? ஸோ ஜஸ்ட் இதை வந்து கார்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கார்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோமா? இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். டாட் லேப். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்துருக்காங்க? ஒயிட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஒயிட்டை. ஸோ வில் கோ டு தட் கார்ட். ஸோ ஓகே, இந்த ஸ்டைல்ஸில் எடுத்துடலாமா? ஸோ இந்த ஸ்டைல்ஸ் எதுவுமே வேணாம், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருந்தேன். ஸோ வில் ரிமூவ் ஆல் தோஸ் ஸ்டைல்ஸ். ஒரே நிமிஷம். ஸோ இல்லை பேராகிராஃப் சரி பண்ணிடலாம். ஓகே, டன். ஸோ ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கார்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்லேயே இருக்கட்டும். ஆர்எல்ஸ் இப்போதைக்கு ரெட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டோன்னே ஓகேவா? ஸோ கார்டில் இருக்குது. ஸோ இன்னும் ரெட்டில் இருக்கா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து அந்த கர்வ்னஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே சென்டரில் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, கார்டில் வந்து லெஃப்ட் புட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஃபஸ்ட்டு போடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டரில் வந்துருச்சு. கரெக்டாக? சென்டரில் வந்துருச்சு. ஸோ பட்டன் ஸ்டைல் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டாப் லெஃப்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா பார்டர் ஸ்டைல் வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா, ஸ்டைல் வந்து சாலிட். ஸோ பார்டர் வித் அதெல்லாம் எதுவுமே மாற்ற போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்டர் ரேடியஸ் மட்டும் மாற்ற போகிறோம். கரெக்டாக ஆர்டர் ரேடியஸ் வந்து ஒரு 15 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். இப்படி வச்சோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க, எல்லா சைடுமே வந்துடும். தெரியுதுங்களா, எல்லா சைடும் வந்துடும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகணும், டாப் லெஃப்ட்ல டாப் ரைட்ல மட்டும் ஆகணும், பாட்டம்ஸ்ல எல்லாம் வரக்கூடாது. கரெக்டா. ஸோ அது எப்படி வர வைக்கிறது, பார்டர் ரேடியஸ் டாப் லெஃப்ட் ஒரு 15, டாப் ரைட் ரேடியஸ் 15 பிக்சல்ஸ். பாத்தீங்களா, அழகா அந்த கார்டு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இது இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். வில் ஸ்டார்ட் வித் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வில் கண்டினியூ திஸ். ஓகேங்களா, வில் ஸ்டார்ட் வித் செகண்ட் பேஜ். ஓகே ஓகே. அதே மாதிரி இமேஜுக்கும் பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் எக்கச்சக்கமான இதே தான். ஸோ இமேஜ் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜ் டேக் யூஸ் பண்ணி இமேஜ் போடணுமா, பேக்ரவுண்ட் இமேஜ் டேக் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் போடணுமா? யாராவது? பேக்ரவுண்ட் இமேஜ். ஏன்? ஏன்னா அது டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட்ல தான் இருக்கணும், அதனால. ஓகே ஓகே. அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணாதானே மேலே வந்து டெக்ஸ்ட் போட முடியும். கரெக்டாக அதானே சொல்ல வரீங்க? ஓகே ஆமாம். ஓகே. ஸோ அதனால பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த கார்டு கண்டெய்னருக்கு instead of doing to card container, we'll just make an main container. ஸோ இதை செஷனாக கூட வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இதான் வந்து மெயின் பிஜின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ மெயின் பிஜிக்கு ஜஸ்ட் புட்டன், ஏன்னா டாட் ஏன் வைக்கிறேன்னா இது கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கறது, பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல். ஓகே. இப்போ வந்து நம்ம யூஆர்எல் எங்கன்னு தரணும், சிடிஎன் மூலியமாக தரணும். கரெக்டா. இமேஜ் கிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாரி ஸ்கேன். இப்போதைக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே. ஏன் பேக்ரவுண்ட் இமேஜ் வரல அப்படின்னா, ஹைட் கொடுக்கணும். ஹைட் கொடுக்கணும். நைஸ். ஓகே. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டபுள் கோட்ஸ்ல இல்லை, அதான் பிரச்சனை. டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கா? ஓகே. இமேஜ் ஆக்சுவலாக வருது. Maybe I'll just give something around 800 pixels. ஓகேவா. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, இமேஜ் ஆக்சுவலாக வருது. ஆனால் வந்து ரெண்டு வாட்டி வரல. இது கண்டெய்னர் வந்து டாப்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக்காக வந்து எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, லைக் இதை ஒயிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. கரெக்டாக. ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும், இந்த கார்டு வந்து பாட்டமில் வரணும். கரெக்டாக. ஸோ எப்படி வந்து நான் லே அவுட் போடுறது, அந்த மாதிரி இந்த கார்டை வந்து எப்படி நான் வந்து டாப்லேருந்து பாட்டமுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். கரெக்டாக. ஸோ மேபி ஐ ரெடியூஸ் த வித் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ வித் ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. ஸோ மேபி ஐ கீப் இட் 500 pixels. ஓகேங்களா.
ஸோ இப்போ புரியும், தெரியுதுங்களா? இப்போ டாப்ல இருக்கு, இது வந்து எனக்கு பாட்டம்ல வரும். இந்த மாதிரி எப்படி அலைன்மெண்ட்ஸ் பண்றது அப்படின்னா, யூ ஹவ் டூ ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், ஒன்று வந்து கிரிட் சிஸ்டம். இதுதான் வந்து லேஅவுட்ஸ் வந்து யூஸ் பண்றது வெப்சைட்ஸ். வெப்சைட்ஸோட லேஅவுட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஸ்விக்கி எடுத்துக்கிறேன். ஓகே, யூஐ மாற்றிட்டாங்களா? ஸோ இப்போ பாருங்க, சின்ன சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன எக்ஸாக்டாக வேணும்னா, இப்போ பாருங்க, இங்கே வந்து 4 கார்டு இருக்கா? ஸோ பாருங்க, மீடியம்ல வந்து ஒரு கார்டு இருக்கும். ஸோ லார்ஜ்ல வந்து 4 கார்டு இருக்கும், மீடியம்ல வந்து ஒரு கார்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி எப்படி ரெஸ்பான்சிவ்னஸ் வெப்சைட்ஸ்ல கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு யூஸ், இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ் கொண்டு வரணும், யூ ஹேவ் டு யூஸ் லேஅவுட்ஸ். ஓகேங்களா? லேஅவுட்ஸ் வந்து ரெண்டா பிரிவு. ஒன்று வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி பண்ணலாம், இல்லை கிரிட்டை வச்சு இதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் டு லைக் எப்பயுமே வந்து நான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ கோ வித் கிரிட். ஸோ கிரிட் வந்து ஜஸ்ட் 3 லைன்ஸ் கோடு தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிரிட் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் அதுக்கப்புறம் எப்படி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பட் ஆனால் வந்து ஐம் நாட் கோயிங் டு டெல் இட் வித் ரா சிஎஸ்எஸ். லைக் இனிமேல் வந்து ஸ்லோ ட்ரான்சிஷன் டுவர்ட்ஸ் டெய்ல்விண்ட். ஓகேங்களா? ஸோ டெய்ல்விண்ட்னா என்ன, டெய்ல்விண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துடலாம் இன்னைக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 2 எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரின்னு இல்லை, இது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இது வந்து ஒன்று வேணும், அப்புறம் டெய்ல்விண்ட் டாக்ஸ்ன்றது வேணும். இது ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 எக்ஸ்டென்ஷனுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் டெய்ல்விண்ட் எப்படி கொண்டு வரது? ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் டைப் பண்ணிங்கன்னா, ஓகே, ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் சிடிஎன். ஓகேங்களா? கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ நான் சொல்கிறேன், ஸோ எப்பயுமே லைக் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸஸ் போனோன்னே ஏன் வந்து சிடிஎன் தேவையில்ல, சிடிஎன் பதிலாக எப்படி மைக்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பார்க்கலாம். இப்போதைக்கு வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி விஷயங்கள் யூஸ் பண்ணால் வில் யூஸ் ஒன்லி சிடிஎன். ஸோ எப்படி வந்து டெய்ல்விண்டை வந்து நம்ம இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல கெட் ஸ்டார்டட்குள்ளே போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் டேக் இருக்கும். ஓகேங்களா? ப்ளே வய சிடிஎன்னு சொல்லியிருக்கோம். அதுலேருந்து இந்த ஸ்கிரிப்ட் டேகை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். எதுனா உங்கள் ஹெட் டேக்கில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? நான் என்ன சொன்னேன், டெய்ல்விண்ட் இஸ் அன் யூட்டிலிட்டி பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ்க்கான ஃப்ரேம் ஒர்க். ஸோ என்னன்னா நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இப்போ எப்படி நீங்கள் வந்து கிளாஸஸில் போயிட்டு எழுதிட்டு இருந்தீங்க, கிளாஸ் ஸ்டைல் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு day6.css போயிட்டு நீங்கள் போய் டிஃபால்ட்டாக கலர் கொடுத்தீங்க, பேக்ரவுண்ட் கொடுத்தீங்க, வித்து கொடுத்தீங்க, பேடிங் கொடுத்தீங்க, மார்ஜின் கொடுத்தீங்க, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ இது எனக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்ல்விண்ட் காரனே கொடுத்துருவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மார்ஜின் தரணும், பார்த்தீங்களா, அவனே கொடுத்துட்டான். அதேமாரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் லைக் ஒரு டவுட் வரும், லைக் பூட் ஸ்டாப் இருக்கே, பூட் ஸ்டாப் ஏன் வந்து பூட் ஸ்டாப் சொல்கிற போல டெய்ல்விண்ட் சொல்கிறாங்க, பூட் ஸ்டாப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மாதிரி நிறைய பேர் தோணும். ஸோ டெய்ல்விண்ட் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மைக்ரேட் ஆகிக்கலாம் பூட் ஸ்டாப்புக்கு. பூட் ஸ்டாப் வந்து பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் தான். ஸோ அதனால தான் டெய்ல்விண்ட் வந்து இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. லைக் இட்ஸ் கெட்டிங் ஸோ வைரல். ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்னா டெய்ல்விண்ட் வந்து ஆரம்பிங்க. இன்கேஸ் பூட் ஸ்டாப் உங்களுக்கு தெரியுனா கூட பிரச்சனை இல்லை, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் எனக்கு பூட் ஸ்டாப்பே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் ஆகிடும், டெய்ல்விண்ட்க்கு மூவ் ஆக மாட்டீங்க. பட் டெய்ல்விண்ட்க்கு மூவ் ஆகணும். ஓகேங்களா? கூடிய சீக்கிரத்தில். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் டெய்ல்விண்ட். ஓகேங்களா? ஸோ ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் டெவலப்மெண்ட் ஜர்னியை சூப்பர் ஃபாஸ்ட் ஆக்கிடும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக வாங்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் சிடிஎன் எடுத்துகிட்டு வந்து போடணும். ஸோ அதுவுமே சிம்பிள், நீங்கள் கிளாஸில் அப்ளை பண்ணுற மாதிரி தான். இப்போ கிளாஸ்க்கு எப்படி கிளாஸ் நேம்னு வைக்கிறீங்க, அதுக்கு கிளாஸ் செலக்டரோட நேம் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சிஎஸ்எஸ்ல போயிட்டு அதை இது பண்ணுறீங்களே, கார்டுனா கார்டுன்னு கொடுத்துட்டு அதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி அதுதான் பேக்ரவுண்ட், அதை எல்லாம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி. ஸோ இதே வந்து எப்படி வந்து டெய்ல்விண்ட் இது பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் அதே தான்.
ஸோ நான் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸ் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு 1 வீக் என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் பார்த்து பார்த்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு கலர் போடணும் பார்த்தீங்களா, அதோட யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து இங்கேயே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து கலர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டூரிசத்துக்கு நான் கலர் போடணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆரஞ்ச் 500 இருக்கு. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இந்த சஜஷன் வந்து நோ சஜஷன் காட்டுது. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல போயிட்டு யூஸ் வயா போஸ்ட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி போடும்போது இல்லை நீங்கள் இங்கேயே கூட கான்ஃபிக் வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லை. இல்லை தனியாக கிரியேட் பண்ணுறதுனாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம். tailwind.config உள்ள நீங்கள் என்ன கண்டென்ட் போடணும் அப்படின்னா வந்து போஸ்ட் கார்ட் சிஎஸ்எஸ்குள்ள போங்க. ஓகே, இது வேலை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, I'll tell you other alternate. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் நேம் எக்ஸாக்டாக வந்து உங்கள் ரூட் ஃபோல்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. tailwind config.js.config.jsன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சஜஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். டெய்ல்விண்ட் பாருங்கள் எவ்வளோ தெரியுதா, உங்களுக்கு எல்லாமே சஜஷன்ஸ் வந்துச்சு. நீங்கள் இப்போ ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஆரஞ்ச் 500 வச்சேன்னா பாருங்கள் அந்த டூரிசமோட தெரியுதுங்களா, ஆரஞ்சு மாறிச்சு. இதே நான் ரெட்டாக மாற்றணும் அப்படின்னா வந்து ரெட்டாக மாற்றிக்கலாம். தெரியுதுங்களா, ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளெக்ஸுக்கு வரலாம். இது நான் சும்மா உங்களுக்கு 2-3 விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ தான் டெய்ல்விண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து டெய்ல்விண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு இதோட கலர் கொடுத்துட்றேன். பார்டர் கலர் அதே மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு அந்த தெரியும். ஆல்வேஸ் கார்டில் போய்ட்டு ஜஸ்ட் கிவன் கலர் பேஜி தெரியுதா. இப்போ எப்படி நான் அலைன் பண்ணுறது, இந்த டாப்பில் இருக்க காட்டம் எப்படி வந்து பாட்டம் கொண்டு வரதுன்னா ஐம் கோயிங் டு யூஸ் ஃப்ளெக்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டாப் லெவல் கண்டெய்னருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்கிறேன். இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஹலோ ஓகேங்களா, அப்படின்னு எழுதுறீங்கன்னா ஸோ இதுதான் கண்டென்ட். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் எதுக்குள்ளேருந்து போடுறீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு பேராகிராஃப் டேக்ல இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும் சொல்லியிருக்கேன். கரெக்டாக எல்லாத்துக்குமே பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 விஷயம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து 2 ஆக்சிஸ். ஒன்று வந்து இந்த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ். ஸோ ஒரே நிமிஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் மெயின் ஆக்சிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் கால்ட் மெயின் ஆக்சிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் கிராஸ் ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 இது புரிஞ்சுக்கணும் ஆக்சிஸு.
ஸோ இதில் வந்து என்ன மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 விஷயம் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அலைன்மெண்ட் பண்ணனாலும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளாக. இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து மொபைல் ஸ்க்ரீன், இதுக்குள்ளே தான் இந்த கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, டாப்பில் இருக்குது, இந்த கார்டு வந்து டாப்பில் இருக்குது கரெக்டாக. ஸோ மேபி இந்த கார்டுக்கு வந்து ஐல் ஜஸ்ட் கிவ் ஒன் கலர். ஸோ இப்போ டாப்பில் இருக்குது இந்த மாதிரி. ஸோ நான் வந்து இதை வந்து அலைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். இட் இஸ் அன் 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஓகேங்களா. இந்த ஸ்டெப்பை மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும் இதை அலைன் பண்ணுறதுக்கு, இந்த கார்டை நான் வந்து டாப்லேருந்து எனக்கு இங்கே கொண்டு வரணும் ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் ஃப்ளெக்ஸ் ஓகேங்களா. ஃப்ளெக்ஸ் வச்சு இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது 3 ஸ்டெப்பில் அப்படின்னா, யூ ஹவ் டு புட் லைக் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும், டு த ரூட் கண்டெய்னர் ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரூட் கண்டெய்னர் ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளெக்ஸ் இதை டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் மெயின் ஆக்சிஸ் ஆர் கிராஸ் ஆக்சிஸ் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர்லேயே பண்ணுவோமா. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் ரூட் கண்டெய்னர் எது, நம்மளோட கோடில் பார்த்தீங்கன்னா ரூட் கண்டெய்னர் எது, மெயின் பிஜி டிவ் தான் ரூட் கண்டெய்னர் கரெக்டா. ஸோ இது வந்து பேர், இந்த கண்டெய்னருக்கு வந்து மெயின் மெயின் பிஜி ஓகேவா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து கார்டுன்னு வச்சிருக்கோம். ஸோ எப்படி நான் 3 ஸ்டெப் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அப்ளை ஃப்ளெக்ஸ் டு த ரூட் கண்டெய்னர். எப்படி ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுற, டெய்ல் மீட்லனா ஃப்ளெக்ஸ்ன்னு போடணும், அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா. இதுதான் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுறது. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது, டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளெக்ஸ். டிஃபால்ட் டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா, இஸ் ரோ வைஸ் ஓகேங்களா. ரோ வைஸாக தான் இருக்கும் டிஃபால்ட்டாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் பி ரோ வைஸ். சரி ஓகே, அது மட்டும் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. ஸோ மேபி ஐ ட்ரை டு ஹைலைட். சரி ஓகே, அதை ஹைலைட் பண்ண முடியல. சரி ஓகே, எப்படி வந்து நம்ம டேரக்ஷனை வந்து மாற்றுறது. இப்போ நம்ம டேரக்ஷனை மாற்றணுமா பாருங்களேன். ரோ வைஸ்னா என்னது, ஸோ அதுவுமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரோனா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட், இதே வந்து காலம் அப்படின்னா டாப் டு பாட்டம் ஓகேவா. இதான் வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக நான் என்ன சொல்லிட்டேன், ரோ வைஸாக இருக்க போன்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு பாருங்க, ரோ வைஸாக பண்ணுமா, லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுமா இந்த கண்டெய்னர், இல்லை நம்ம வந்து டாப் டு பாட்டம் தான் மூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் வந்து மாற்றணும். எப்படி வந்து நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா வந்து ஃப்ளெக்ஸ் ரோனா ரோ, காலம்னா காலம். இப்போ நான் டிஃபால்ட்டாக சொல்லிட்டு ஃப்ளெக்ஸோட இது வந்து ரோல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நம்மளுக்கு காலமாக மாற்றணும். ஸோ இதே வந்து இதை டாப்ல அலைன் பண்ணுமா, பாட்டம்ல அலைன் பண்ணுமா, பாட்டம்ல அலைன் பண்ணும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கமாண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுக்கு அசோசியேட் ஆனது.
ஸோ இதே வந்து மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ். ஸோ இதில் வந்து 2 ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப பெருசாக பை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்டிஃபை கண்டென்ட். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிராஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ண ஃப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் டேரக்ஷன் மாற்றுறதுக்கு லெஃப்டா ரைட்டா சார் ரோவா காலமாக மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிளாக வந்து எப்படி அலைன் பண்ணுறதுக்கு மெயின் ஆக்சிஸ். இப்போ வந்து நல்லா பாருங்க, நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ மெயின் ஆக்சிஸில் வந்து நம்ம அலைன் பண்ணணுமா கிராஸ் ஆக்சிஸில் அலைன் பண்ணணுமா? நல்லா பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்து சொல்லுங்க யாராவது. ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து மெயின் ஆக்சிஸில் மூவ் பண்ணணுமா கிராஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணணுமா? யாராவது? கிராஸ் ஆக்சிஸ். அப்போ நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் இதில்? மெயின் ஆக்சிஸில் யூஸ் பண்ணோம், கிராஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அலைன் ஐட்டம்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ வந்து அலைன் லைக் இங்கே வந்து இது வந்து டெய்ல்வினில் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் இருக்கும். சென்டரில் வேணுமா நம்ம ஸ்டார்ட் லைக் மூணு இருக்கும், ஸ்டார்ட் எண்டு சென்டர் இருக்கும். நம்மளுக்கு எங்கே வைக்கணும் இதை? ஸ்டார்ட்டில் வைக்கணும், ஸ்டார்ட்டில் தான் இருக்குது டிஃபால்ட்டாக. சென்டர் எண்டில் வைக்கணும் கரெக்டாக நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐட்டம்ஸ் எண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் பார்ப்போம் நம்ம பேஜை. ஓகே, ஐம் சாரி, லைக் இது நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. சரி, நான் இங்கே இதை அப்படியே ஒரு இது காப்பி பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ரோ. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வந்து ஃபார் ரோ, இந்த கண்டிஷன் இஸ் ஃபார் காலம்ஸ். அவ்வளோதான். நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், கொஞ்சம் கண்டென்ட் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் திரும்பி சொல்கிறேன். லைக் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து காலம், இது ரோஸ். ஸோ இதுக்கு வந்து அப்படியே மாற்றணும், வைஸ் வெர்சான்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ டெய்ல் விண்டோ வந்து சிஎஸ்எஸ் மாதிரி ஸ்டைலிங்காக யூஸ் பண்ணுறது தானா? அதுவும் ஆமாம், டெய்ல் விண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சிஎஸ்எஸ் மாதிரி ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு தான். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ்லாம் எழுத மாட்டீங்க, தனியாக சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு. இப்போ நீங்கள் ஒரு கலர் கொடுக்கணுன்னா பேசிக்காக என்ன பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேராகிராஃப், இந்த ஹெட்டிங்க்கு வந்து கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இதோட நார்மல் ஸ்டைலிங் வந்து பிளாக் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹெட்டிங் போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் செலக்டர் கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் வைப்பீங்களா ஹெட்டிங்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? லைக் இதுக்கு போயிட்டு கலர்னு ஒன்று ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஒயிட்லேருந்து பிளாக் மாற்றுவீங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது கரெக்டாக. இதே ஒரு 100 லைக் ஒரு 10 ஸ்டைல் 20 ஸ்டைல் அடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, கலருக்கு அப்புறம் சைஸு, ஃபாண்ட்டு, பேக்ரவுண்டு, அந்த மாதிரி. ஸோ இது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், தனியாக வந்து கிரியேட் பண்ணி அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா போயிட்டு டெய்ல்வின்குள்ளே நான் சொன்னல அந்த சிடிஎன் எடுத்துகிட்டு, இப்போ இன்கேஸ் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்குமெண்டேஷனில் தேடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கலர். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேமை தந்துடுது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னா வந்து பாருங்க, டெக்ஸ்ட் பிளாக்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பிளாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போமா? எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சிடிஎன்ல போய் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கு. ஸோ பேசிக்காக அந்த டெக்ஸ்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஓகே. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து மினி ஃபைலாக இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் ஃபைல், அதனால அப்படி இருக்குது. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பிளாக்ன்றது ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிளாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி எழுதணும்னு இல்லை, அவங்களோட இது வந்து யூட்டிலிட்டி கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து அவங்களே பேக்ரவுண்ட்லேருந்து அந்த சிஎஸ்எஸ்லாம் எங்கேருந்து வருது? இந்த சிடிஎன்லேருந்து வருது. நீங்கள் தனியாக வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை, அவங்களே ப்ரீ டிஃபைண்டாக கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க எல்லா கலருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லா ஸ்டைலுமே.
இந்த ரோட் மேப் இருக்குல்ல, இங்கே பார்க்குறோம்ல எல்லா ஸ்டைலுமே அவங்களே வந்து கொடுத்து வச்சுருவாங்க. இதே மார்ஜின் டாப் கொடுக்கணும் அப்படின்னா எம்டி அப்படின்னு கொடுத்தா போதும். அவங்க வந்து மார்ஜின் டாப் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணுமோ அந்த பர்சன்டேஜ். ஸோ அது மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலரு, ஒப்பாசிட்டி, சைஸு, கலர், ஃபாண்ட் சைஸ் எல்லாமே அவங்களே வச்சுருப்பாங்க. நீங்கள் தனியாக வந்து டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சிஎஸ்எஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ டிஃபைன் பண்ணணும்னு இல்லை. டேரெக்டாக நீங்கள் HTML யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு இன்னும் வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இங்கே எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அது போக போக புரிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். ஓகே 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 நம்ம என்ன பார்த்துட்டோமோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வந்து ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறேன், ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் இன்னொன்று வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ காலமுக்கு பாருங்கள். ஸோ நம்ம வந்து கிராஸ் ஆக்சிஸில் தான் வந்து இதை மூவ் பண்ணணும்னு நினச்சிட்டோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வி ஹேவ் டு யூஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் நாட் யூஸ் ஐட்டம்ஸ் எண்ட், இட் ஷுட் பி ஜஸ்டிஃபை எண்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்ம கார்டு வந்து எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம கார்டு வந்து கீழே வந்துருச்சு பாருங்கள். ஸோ நான் அதான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இன்னொன்று வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பேசிக்காக ரோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காலம் வந்து வைஸ் வர்சா. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் டேரக்ஷனை மாற்றலை அப்படின்னா, ரோவில் தான் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கண்டென்ட்டை வெப்பேஜில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு மூவ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மெயின் ஆக்சிஸோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ என்னென்ன மாதிரி வைக்க முடியும்? ஒன்று ஸ்டார்ட்டில் இருக்கும் பேஜோடது, இல்லைனா மிடில் இருக்கும், இல்லைனா எண்டில் இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ காலம் வைஸ்னால் என்ன பண்ணுவீங்க? கிராஸ் ஆக்சிஸ். ஸோ அது வந்து ஐட்டம்ஸ், அலைன் ஐட்டம்ஸ். அதுலேயும் உங்களால் என்ன பண்ண முடியும்? டாப்பில் வைக்க முடியும், இல்லை சென்டரில் வைக்க முடியும், இல்லை எண்டில் வைக்க முடியும். கரெக்டாக? இவ்வளோ தான் வந்து உங்களால் பண்ண முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே இந்த ரெண்டு மொத்தமே 3 ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பில் பாருங்கள். ஸோ ஃப்ளெக்ஸ் பார்த்தாச்சா? ஃப்ளெக்ஸ் டேரக்ஷன் பார்த்தாச்சா? நான் ரேப் சொல்கிறேன். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் பார்த்தாச்சா? ஐட்டம்ஸ், அலைன் ஐட்டம்ஸ் பார்த்தாச்சா? ஸோ ஆர்டர் கேப் ஃப்ளெக்ஸ் ரேப் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸே முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன கான்செப்ட் நிச்சயமாக ரொம்ப புரியணும் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் அண்ட் கிராஸ் ஆக்சிஸ். புரியுதுங்களா? ஓகே, வில் டூ அன் அதர் அலைன்மெண்ட். பாருங்கள், தெரியுதா? கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. ஓகே, வில் ஸ்டார்ட் அவர் செகண்ட் பேஜ். ஸோ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணால் செகண்ட் பேஜுக்கு போகிற மாதிரி வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு இன்னுமே ஃப்ளெக்ஸ் இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? டவுட்டா? page 2.html. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஸோ இட்ஸ் ஓகேவா? ஒரு 20 minutes மட்டும் வில் டூ செகண்ட் பேஜ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். லைக் உங்களை தான் கேட்க எல்லாரும். இட்ஸ் இட் ஓகே? ஓகே மேம். ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் அப்படியே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஷூர். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்பயுமே HTML5. ஓகேங்களா? இனிமேல் நீங்கள் சும்மா லைக் அந்த மாதிரி லைக் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃப்ளோ புரியணுன்றதுக்காக தான் நான் மேலே க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் அதை மாதிரி க்ரியேட் பண்ண வேணாம். ஸோ இந்த எம்ஆர் டேக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஜ் 2. ஸோ நல்லா பாருங்கள், நான் வந்து ஒன்று தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெட்டிங் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் புட் த ஹெட்டிங். ஸோ க்ளோன் பண்ணுறதுக்காக லெஃப்ட் ரைட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ H1. ஸோ இது வந்து ஃபேவரட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கார்ட் பண்ணலாமா? ஸோ இதில் வந்து கார்டு ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கார்ட் ஸ்டார்டிங். ஓகேவா? ஸோ கார்டு எண்டிங்.
ஸோ இது மாதிரி எழுதுங்க. ஸோ தட் அது உங்களுக்கே கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் கோடை பார்த்தா புரியும். அது மட்டும் இல்லை அதர் டெவலப்பர்ஸோட கொலாப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதில் பேசிக்காக பாருங்களேன் என்ன விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. இவ்வளோ தான் கண்டென்ட்ஸாக நம்மளால் போட முடியும் HTML யூஸ் பண்ணி. ஸோ இது தவிர்த்து போடலாம் டேபிள்ஸ் லிஸ்ட் அதெல்லாம். பட் ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்டாக இந்த கண்டென்ட்ஸ் இருக்கும். சரி ஓகே, சும்மா இப்போதைக்கு தாஜ்மஹால் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் அங்கே இருக்கணும்னு தான் இருக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் கிவன் லோரம் மிக்ஸம். பட் இவ்வளோ தேவையில்லை. ஜஸ்ட் ரிமூவ் ஃபியூ திங்ஸ். ஓகேங்களா? வில் பிளே அரௌண்ட் வித் திஸ் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் SRC. ஸோ எது முதல்ல சோர்ஸ் கொடுக்குறோமோ இல்லையா ஃபர்ஸ்ட் ஆல்டர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அசட்ஸில் ஐ திங்க் ஸோ வி ஹேவ் சம் இமேஜ். ஓகேங்களா? அது கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெய்ல்விண்ட் வந்து இந்த பேஜில் இன்ஸ்டால் பண்ணுறேன். லைக் இன்றைக்கி நம்ம என்ன இவ்வளோ டெய்ல்விண்ட் பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டெய்ல்விண்ட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு டெய்ல்விண்ட் அடுத்து கொஞ்சம் லிட்டரலாக இதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் ஸ்லோவாக டெய்ல்விண்ட் வந்து வில் ஸ்டார்ட். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் என்னடா டெய்ல்விண்ட் ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டேஜில். ஸோ ஆனால் 1 வீக் மட்டும் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து நார்மல் மாதிரி புரிஞ்சு. நார்மலாக எப்படி பேராகிராஃப் ஹெட்டிங் டேக் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் மைண்டில் அடுத்த ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். கலர் கொடுக்கணும்னா லைக் டெக்ஸ்ட் கலர், ஸோ பேக்ரவுண்ட்னா பிஜி, அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரத்துக்கு வந்து 1 வீக் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா Ctrl Alt T. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கண்ட்ரோல் இல்லை CTRL இருக்கா, CTRL ப்ளஸ் Alt ப்ளஸ் T. ஓகேங்களா? இதான் கமாண்டு. ஸோ ஃபார் த டாக்குமெண்டேஷன் ஏன் நான் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் பாருங்கன்னா ஒரு தடையும் நீங்கள் வந்து ப்ரௌசருக்கு போயிட்டு அந்த டாக்குமெண்டேஷன் சர்ச் பண்ணுறதுக்கும் Ctrl Alt T கொடுத்தீங்கன்னா சைட்லேயே வந்துடும். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ இங்கேயே வந்துடும் எல்லாமே. எனக்கு இமேஜ்னாலும் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட்னாலும் கொடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? பேக்ரவுண்ட் கலர் இங்கே எப்படி எல்லா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இந்த கிளாஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். புரியுதுங்களா? ஸோ எனக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் பேக்ரவுண்டு இங்கே டைப் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து கிளாஸில் பேக்ரவுண்ட் பிஜின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தாலே வந்துடும் எல்லாமே. நீங்கள் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணணுன்னே இல்லை, எல்லாமே இங்கே வந்துடும். சரி எனக்கு இங்கே இருக்க கலர்லாம் தேவையில்லை, எனக்கு தனியாக ஒரு கலர் கொடுக்கணும் பேக்ரவுண்டில் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். ஸோ இது மாதிரி ஒரு ஐஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா? இதுலேயே நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். டிஃபால்ட் ஸ்டைலிங்ஸ். ஸோ டெய்ல்விண்டில் இல்லாதது இங்கே வந்து டெய்ல்விண்டில் இவ்வளோ தானே இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம் கிரேல இவ்வளோ இருக்குது, 100லேருந்து 950 வரைக்கும் இருக்குது. இதே மாதிரி எனக்கு இந்த இதுதான் இருக்குது. கரெக்டாக ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து வேறு சொல்லி டில் 950. ஸோ இந்த கலர் கோடை தவிர்த்து எனக்கு டிஃபால்ட்டாக வேறு ஒரு கலர் கோட் இருக்குன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து போட்டுக்கோங்க. சரி ஓகே, வில் நாட் வேஸ்ட் மச் டைம் ஆன் திஸ். வில் ட்ரை டு சி அபவுட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பேஜ் 2. ஸோ I'll just open that. பேஜ் 2. ஓகேவா? பக்காவாக போட்டாச்சு பாருங்கள். ஒரு டெக்ஸ்ட் போட்டாச்சு. லைக் நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னென்னா ஃபஸ்ட்டு லே அவுட்லேருந்து தான் முடிக்கணும். ஒரு வெப்பேஜ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லே அவுட் முடிங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னடா இமேஜ் போட்டு இதெல்லாம் போட்டு அது எக்ஸாக்டாக வரலையே, ஒரு மாதிரி லைக் இதுவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை போட்டாச்சு. கண்டென்ட் போட்ட அப்புறம் வந்து இதோட லைக் அப்படியே வந்து இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கான். கரெக்டாக? இது வந்து கார்டு. ஸோ இட் ஆல்சோ கிரியேட் செஷன் வச்சுக்கலாம். டிவா வச்சுக்கிறதுல செஷன் வச்சுக்கலாம். கிளாஸ் பேஜ் 2 ஆர் பேஜ் ஃபேவரட் வச்சுக்கலாமா? ஃபேவரட்டோட பேக். ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் நீங்கள் டெய்ல்விண்ட் வச்சு கொடுக்கோன்னா ஸோ வில் யூஸ் திஸ் நார்மல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? அது மட்டும் ஏன்னா ஃபுல்லாக மறந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணாமல் வில் ஜஸ்ட் யூஸ் பேக்ரவுண்ட் மட்டும் சிஎஸ்எஸ் வச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி டவுட் வரும் சில பேருக்கு, டெய்ல்விண்டையும் சிஎஸ்சி ஒன்றா பண்ணலாமா, பூட் ஸ்டாப்பையும் டெய்ல்விண்டையும் ஒன்றா பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க,
டெய்ல்விண்டையும் சிஎஸ்சி ஒன்றா பண்ணலாம், பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ சில யூஸ் கேஸில் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இதே வந்து டெய்ல்விண்டையும் பூட்ஸ்ட்ராப்பையும் ஒன்றா வந்து சேர்த்து ஒரே ப்ராஜெக்டில் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த டெய்ல்விண்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ் நேம்ஸும் பூட்ஸ்ட்ராப்பில் யூஸ் பண்ணுற சில கிளாஸ் நேம்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பேடிங் 5 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்லேயும் பேடிங் 5 தான் இருக்கும், டெய்ல்விண்ட்லேயும் பேடிங் 5 தான் இருக்கும். அதனால் அதர் லைப்ரரிஸை சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. லைக் டெய்ல்விண்ட் அண்ட் பூட்ஸ்ட்ராப்பையும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. பட் நார்மல் சிஎஸ்எஸ்சி டெய்ல்விண்டையும் ஒன்றா யூஸ் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே ஓகே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டுறேன். ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டுடலாம். ஏன் வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜாக போடுறேன், இமேஜாக போடாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இது பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே ஐ ஹேவ் டு புட் பிளேஸ் சம் கண்டென்ட்ஸ். புரியுதுங்களா? அதுக்காக தான் ஐம் யூசிங் பேக்ரவுண்ட் இமேஜ். அதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துக்கலாமா ஃப்ரீ பிக்லேருந்து? So just taken C ஓட image. ஸோ ஸ்டைலிங்லாம் நம்ம கடைசியாக கூட பார்த்துக்கலாம். மேபி I'll take this. ஸோ என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பனில் காப்பி த இமேஜ் லிங்க்னு வரும். ஓகேங்களா? டன். ஸோ பாருங்கள் வருதானே. இந்த லிங்க் ஆகலன்னு நினைக்கிறேன். HTML CSSம். ஸோ ஜஸ்ட் லிங்க். I'll use the day6.css யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. height வந்து I'll just use around 500 pixels. ஓகேவா? சரி ஓகே. இது வந்து ரிப்பீட் ஆகுது திரும்பி. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் ரிப்பீட்டை வந்து நான் ரிப்பீட்டாக மாற்றிடலாம். கரெக்டாக? ஓகே. இதெல்லாம் கூட ஓகே. இதே இதுக்குள்ளே வரல அப்படின்னா இன்னும் வந்து கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இமேஜ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. கொஞ்சம் இமேஜோட வித்தை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கு W சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ வித்தோ மென்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஐ ஜஸ்ட் ட்ரை வித் 20. இல்லை ஓகே 24 இப்போதைக்கு இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ வில் நாட் டிஸ்டர்ப் தட். சரி ஓகே. பாருங்கள் எக்ஸாக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம், கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஓகே. ஆனால் இன்னும் அந்த அலைன்மெண்ட் வரல பார்த்தீங்களா? இது ரெண்டும் ஒன்றா இருக்குது, இது ரெண்டும் ஒன்றா இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் பண்ணலாம் திரும்பியும். நீங்கள் எது ரெண்டையும், இதை ரெண்டையும், இதை ரெண்டையும் இப்போ பாருங்கள் இப்போ குரூப் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கிளாஸ் பிஜி ரெட். நான் என்னென்னா பிஜி கலர் அப்படி டக்குன்னு போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அது வந்து 1 வீக்கில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இது ரெண்டையும் ஒரு லைனில் குரூப் ஆயிடுச்சு, இது ரெண்டும் ஒரு லைனில் குரூப் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வந்து நான் வந்து இது பண்ணுறது, லைக் உங்களுக்கு மொத்த கார்டுக்கு போட்டு காட்டுறேன். அலைன் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இப்போ மொத்த கார்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும், இதையும் அலைன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் நான் இதோட வித்தை கம்மி பண்ணிக்கிறேன். வித்தியம் ஐ கீப் இட் ஆஸ் எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ வித்து வச்சுருக்கோம். மேபி ஐ கீப் த வித் டு 500 pixels. ஓகேவா? ஓகே டன். ஸோ இதோட அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த அலைன்மெண்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா அலைன்மெண்ட்டும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஃப்ளெக்ஸ் வச்சு தான் பண்ணுறது. நல்லா பாருங்கள். நான் ஃப்ளெக்ஸை எதுக்கு தரணும்னு சொல்லியிருக்கேன்.
யூ ஹேவ் டு கிவ் இட் டு த ரூட் கண்டெய்னர். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸு. நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? யூ ஹேவ் டு அப்ளை த ஃப்ளெக்ஸ் டு த ரூட் கண்டெய்னர். எந்த இதுக்கு வந்து உங்களுக்கு டேரக்ஷன் வந்து மாற்றணும், இதோட ரூட் எது? கார்டு தான் ரூட், கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் தரணும். ஃப்ளெக்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? ஃப்ளெக்ஸோட டேரக்ஷன் வந்து என்ன ஆகும்? டிஃபால்ட்டாக ரோக்கு வந்து மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? டிஃபால்ட்டாக ரோக்கு வந்து மாறிடுச்சு காலத்துலேருந்து. ஸோ இதை எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்படி இருக்குது. ஃப்ளெக்ஸ் போட்ட உடனே பாருங்களேன், அடுத்த செகண்டே இப்படி மாறிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும். இது வந்து ஒரு பார்ட்டு, இது வந்து ஒரு பார்ட். தெரியுதுங்களா? இப்போ வந்து ஐ ஜஸ்ட் கிவ் பிஜி கிரீன் 500. இது ஒரு பாட்டு, இந்த இமேஜ் ஒரு பார்ட். அதுக்கப்புறம் பாருங்க இந்த ரெட் கலர் தெரியுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் சம்திங் கால்ட், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்வேஸ் வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும். இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். என்ன யூஸ் பண்ணணும்? பேடிங்கா மார்ஜினா? யாராவது? மார்ஜின். மார்ஜின், எக்ஸாக்டாக மார்ஜின் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் மார்ஜினும் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? இமேஜுக்கு போயிட்டு வி கேன் யூஸ் சம் மார்ஜின். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்ல்வின் பாருங்கள். மார்ஜின் சிம்பிள் எம் தான் கொடுக்கலாம். ஸோ மார்ஜின்லாம் ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் 4. பாருங்க மார்ஜின், இது ரெண்டுக்கும் ஸ்பேஸ் நடுவில் வருதா? ஸோ ஆனால் எனக்கு வந்து தனித்தனியாக இதுக்கு ஒரு மார்ஜின், இதுக்கு ஒரு மார்ஜின். ஸோ ஆனால் எனக்கு எல்லாத்துக்குமே மார்ஜின் வேணாம், 4 வேணாம். மேபி எனக்கு இதோட லெஃப்ட்டு அப்போ என்ன பண்ணுவேன்? சாரி, இதோட ரைட்டு, மார்ஜின் ரைட்டு. அதேமாதிரி இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மட்டும்தான். அப்போ என்ன? மார்ஜின் லெஃப்ட். இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு பார்த்தீங்களா? இப்போ தான் நடுவில் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஸ்பேஸ் வருது. ஸோ இது மாதிரி தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் டெய்ல்வினில் என்ன பண்ணலாம்னா, இது வந்து ரொம்ப லைக் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஸ்பேஸ்னு ஒன்று ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நடுவில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வரணும் எக்ஸ் கொடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸில் வரணும் ஒய் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இதில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டில் கொடுக்கணும். இது ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரூட்டில் கொடுக்கணும். தெரியுதுங்களா? ஸோ இப்போ நடுவில் ஸ்பேஸ் வருது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொன்று யூஸ் பண்ணால், தட் இஸ் கால்டு கேப். ஓகே, உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே நாளில் சொன்னால் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோன்னா வில் யூஸ் ஸ்பேஸ். இப்போ நாளைக்கு நான் கேப்பை பற்றி சொல்கிறேன், ஆர்டரை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து அலைன் பண்ணியாச்சு. பாருங்கள், எக்ஸாக்டாக கொண்டு வந்துட்டோம். இன்னும் என்ன இருக்குது? ஒரு பார்டர் ரேடியஸ் இருக்குது. டாப்பில் வந்து அந்த ரேடியஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ எப்படி இந்த ரேடியஸ் கொண்டு வருது? க்ரீன் கலருக்கு, க்ரீன் கலருக்குல எனக்கு இப்போ வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா, எனக்கு இப்போ ரவுண்டட்னு தெரியும். லைக் நான் 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணதுனால, லைக் 1 வீக்னு இல்லை, கொஞ்சம் நாளாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நான் வந்து இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பார்டர் ரேடியஸ்னு போடுங்க. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூசிங் சம்திங் ப்ராப்பர்ட்டி கால் பார்டர் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் கோர் சிஎஸ்எஸ் சொன்னேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா உங்களுக்கு? ஸோ அதை வந்து டெய்ல்வினில் போய் டைப் பண்ணுங்க. இங்கே வந்து அதோட கிளாஸஸில் ஈக்குவலன்ட் கிளாஸஸ்லாம் வந்தோம். நார்மல் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பார்டர் ரேடியஸ் 0 பிக்சல்ஸ்னா பார்டர் நன். இப்போ உங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், 2 பிக்சல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பார்டர் ரவுண்டட் எஸ்எம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஸ்லோவாக இதை சர்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ஒன்றுமே தெரியல. ஸோ மேபி ஐ இன்க்ரீஸ் தட். ஓகேங்களா? மேபி எக்ஸல் கொடுக்கலாம். ஓகே, இன்னமும் தெரியல. ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் பேடிங் பே கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, ஏன் தெரியல அப்படின்னா வந்து பார்டர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக கர்வ் ஆகுது, உங்களுக்கு கலர் இருக்கிறதுனால தெரியல. ஓகேவா? ஷெல் ரிமூவ் ஆல் த கலர்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஓவராலாக போயிட்டு ஜஸ்ட் கிவ் பிஜி ஒயிட். தெரியுதுங்களா? இப்போ அந்த இது கர்வ் ஆயிருக்கு. மேபி இமேஜுக்கு நான் கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கிறேன். 5 பார்த்தீங்கன்னா 2. ஓகே ஓகே. இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பேசிங் தேவைப்படுது கொஞ்சம். சரி, எப்படி ஸ்பேசிங் கொடுக்குறது? உள்ளதான். அப்போனா பேடிங் கொடுக்கணும். பேடிங் வந்து 5 கொடுத்துக்கலாமா? பாருங்கள், எக்ஸாக்டாக வருது.
ஸோ அந்த கர்வும் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதான் வந்து ரவுண்டட். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான் கோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் அந்த சின்னதாக இருக்க அந்த இது சைஸிங் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி நேம் வந்து தாஜ்மஹால் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்குது, அப்படின்னா இது டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ டெக்ஸ்ட்டு சைஸிங் வந்து எல்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். வில் கோ ட்ரைலர் தான் எல்ஜி கொடுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்படி எக்ஸலோட கொஞ்சம் அதிகம் 3x. ஃபாண்ட் வந்து ஸோ இம்போர்ட் பண்ணோமா ஃபாண்ட் காப்பீஸ். ஸோ ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, வில் யூஸ் ஃபாண்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பாப்பின்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்றேன், யாரையும் கொடுக்காதீங்க, ரொபோட்டோ கிடையாது. யூஸ் பண்ணிட்டு சேஞ்ச் டு ஓகே. என்ன பிரச்சனைனா இதில் வந்து இம்போர்ட் ஆகலை இது. ஓகே, ஐ ஜஸ்ட் டெல் யூ அபவுட் திஸ். கொஞ்சம் கிளாஸ் போட்டோம் யூனிவர்சிட்டி சென்டரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இது பண்ணிக்காதீங்க. சரி ஓகே. ஓகே ஒரே நிமிஷம். ஓகே, ஃபாண்ட் பிரச்சனை இல்லை. ஐ ஜஸ்ட் டெல் யூ த கரெக்ட் லேஅவுட். ஓகேங்களா? லேஅவுட் மட்டும் போட்டு இல்லைன்னு. ஓகேங்களா? ஃபாண்ட் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? வில் ஜஸ்ட் டூ ஸ்மால் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஃபாண்ட் வந்து போல்டில் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஃபாண்ட்டே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஃபாண்ட் போல்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்ளை ஆகுதா இல்லைன்னு தெரியல. ஓ சாரி கைஸ், நான் டே 6ல் பண்ணிட்டு இருக்கேன் சேஞ்சஸ், அதனால வந்து சாரி. Seeing why changes are not happening. It's okay. It's okay. ஸோ பாருங்க ஒர்க் ஆகுதா.
import this. ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிடிஎன் இருக்குது, இமேஜ் லைக் எல்லா சிடிஎனும் இருக்காங்க தான் just importing it. பார்த்தீங்களா ஃபைனலி வி காட். ஸோ சாரி, நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டே 6ல் வந்து போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் வரல. Copy this. You have to make changes in page 2. ஓகேவா, ஃபாண்ட் போல்ட். ஓகே, போல்டு வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், மேபி அரௌண்ட் மீடியம் வச்சுக்கலாம். ஓகே, மீடியம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்கு கொஞ்சோண்டு ஓகேங்களா, விச்சஸ் ஸோ இதில் வந்து இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர். ஸோ பேசிக்காக நார்மல் கலர் தான் நான் டெக்ஸ்ட் கலர் சொல்கிறேன். ஸோ மேபி கிரேவாக இருக்கட்டும், கிரேயில் ஒரு 400 வச்சுக்கலாம். ஓகேவா, இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்குது. ஸோ ரெண்டு இதுக்கும் நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும், நம்ம மார்ஜின் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ ஒயில் வந்து 2 கொண்டு வரணும். கரெக்டாக பாருங்கள், தெரியுதுங்களா, ஸ்பேஸ் ஒயில் 2. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் கார்டு பண்ணிட்டோம் பாருங்கள், சிம்பிள் கார்டு. சரி ஓகே, இது அகைன் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ அப்புறம் அந்த டாப்பில் இருக்க அந்த ஃபேவரட் மட்டும் வில் ஜஸ்ட் ஸ்டைல் இட். ஸோ லைக் மோஷன் தான் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒயிட் கலரில் இருக்குது அண்டு கொஞ்சம் ஃபாண்ட் வந்து இதுவாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து வில் ஸ்டைல் இட். ஸோ ஃபாண்ட் ஐ சேஞ்ச் இட் டு பாப்பின்ஸ். ஸோ ஃபாண்ட் வந்து இட்ஸ் போல்ட். ஸோ பேடிங் வந்து 5 pixels கொடுத்துருக்கீங்களா. நான் எப்பயுமே டாப் அண்ட் பாட்டம் தான் கொடுப்பேன். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 2 போட்டுக்கலாம். சரி ஓகே, கன்ஃபார்மாக இந்த கார்டு ஓகே. ஸோ இதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ட்ரைலர் தான் ஓகேங்களா. இதோட வந்து டெக்ஸ்ட் I'll just use something like Excel. ஓகேவா, ஸோ இன்னும் கூட பெருசாக இருக்குது, மேபி I'll give it as 2 Excel. ஓகேவா, டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், டெக்ஸ்ட் வந்து இட்ஸ் இன் ஒயிட் கலர். ஸோ இது டேரெக்டாகவே போட்டுக்கலாம், டெக்ஸ்ட் ஒயிட். ஸோ அவ்வளோதான், இந்த கார்டை வந்து நம்ம 4 கார்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா 4 கார்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஒரு கார்டு இது. ஸோ 1 3 4. ஓகே, இப்போ பாருங்கள் 4 கார்டுக்கு நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும். உங்களுக்கே தெரியும் 2 கார்டுக்கு நல்ல ஸ்பேஸ் கொண்டு வர மார்ஜின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் தனித்தனியாக மார்ஜின் கொடுக்கறனால கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஓவராலாக ரூட்டில் போயிட்டு ஸ்பேஸ் ஒயில் வந்து எனக்கு வந்து 5 கொடுக்கறனா கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, எக்ஸெப்டா ஸ்பேஸ் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் கைஸ் ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ நம்ம திரும்பி நம்ம இந்த ஃப்ளெக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஐட்டம் சென்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் நான் வந்து கண்டென்ட் எப்படி சென்டர் பண்ணுறது ஒரு டிவ்வில், அவுட் சென்டர் கண்டென்ட், அவுட் சென்டர் எலமெண்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து சும்மா ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ளெக்ஸ் அண்ட் இது ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து கிராஸ் ஆக்சிஸ் அண்ட் மெயின் ஆக்சிஸ் ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான், இந்த 3 ஸ்டெப்பு ரோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காலம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வைஸ் வர்ஸால போட்டுக்கலாம் ஓகேங்களா, அப்படியே மாற்றிக்கும் ஓகேங்களா. மெயின் ஆக்சிஸ்க்கு வந்து அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கிராஸ் ஆக்சிஸ் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ இது நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லா நாளுமே பண்ணுவோம். இன்னும் ஒரு 3-4 days வந்து we are going to do ஃப்ளெக்ஸை தான் ஓகேங்களா. அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து வில் ஸ்டார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஆர்டரிங் வெப்சைட் வந்து ஆரம்பிச்சிடலாம். அதில் வந்து வில் அகெயின் யூஸ் ஃப்ளெக்ஸு ஓகேங்களா. ஸோ கிரிட்டை பார்க்குறதுக்கு நம்ம அதில் வந்து இல்லை டீச் யூ கம்ப்ளீட் கிரிட் கான்செப்ட் வந்து அதில் தான் பார்க்க போகிறோம்.
ஸோ அந்த ஃபுட் ஆர்டரிங் வெப்சைட்டில் வில் யூஸ் அகெயின் லாட் ஆஃப் ஃப்ளெக்ஸ் இன் இட், ஓகேங்களா. ஸோ அதை போகும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்போ அதில் வந்து இன்னுமே நம்ம இன்னும் டெப்த்தாக வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். மெயின் ஆக்சஸ்லையும் யூஸ் பண்ணுவோம், கிராஸ் ஆக்சஸ்லையும் யூஸ் பண்ணுவோம், ரோ வைஸும் போடுவோம், காலம் வைஸும் போடுவோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ரூட்டில் வந்து ஃப்ளெக்ஸ் போடுறாங்க, அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் ரோனா ரோவாக வச்சுக்கிறாங்க, இல்லை காலம்னா காலமாக மாற்றிக்கிறாங்க. காலம் மாற்றிட்டு நம்ம மெயின் ஆக்சஸில் சேஞ்சஸ் பண்ணுவோம், கிராஸ் ஆக்சஸ் சேஞ்சஸ் பண்ணுவோம். கிராஸ் ஆக்சஸ் சேஞ்ச் பண்ணால் நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணோம், மெயின் ஆக்சஸில் யூஸ் பண்ணால் அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணோம். அப்படின்றது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணும். எப்போ அப்படின்னா நம்ம அதை திரும்பி 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 யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஓகேங்களா. சரி, ஓகே. இது இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதுலனாலும் கேளுங்க. ஸோ ஏதாவது லைக் இதை தவிர்த்து வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. வில் ஹேவ். ஸோ மீதி வந்து வில் see it in next class. ஆல்ரெடி 10 ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ வில்